Hi, hello and welcome to Merz-Chennai YouTube channel. நான் உங்கள் முஸ்தக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கும் போது அதில் வந்து ஒரு சின்ன பாட்டாக வந்து நான் ஐஓடி வெப் பிளானட் அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து சால்ட்ரிங் அயன் ஆர்டர் பண்ண போகிறேன். புதுசாக இப்போ தான் இந்த வெப்சைட் பார்த்துருக்கேன். ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ஆர்டரை வந்து நான் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நான் இதை ஆர்டர் பண்ணி இந்த லாக்டவுனில் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கு வீட்டுக்கு. நான் மே 2க்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மே 7. இப்போ வந்து நான் மே 7 அன்றைக்கி இது ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லாக்டவுன்லையும் கொஞ்சம் சீக்கிரமாக 1 வீக்கில் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அன்பாக்ஸ் பண்ண உடனே ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பபிள் ஷீட்டில் வச்சு ரேப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ அன்ரேப் பண்ணி பார்ப்போம். அவங்க ஸ்டோரோட ஸ்டிக்கரே வந்து இந்த கவரை வந்து ரேப் பண்ண யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டிக்கர் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ கவரை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நம்ம சால்ட்ரிங் அயன் ஒன்று வச்சு அமைச்சிருக்காங்க. அப்படியே அந்த சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு இது சால்டர் வயர் வாங்கியிருக்கேன். அதையும் இது உள்ளே வச்சு அமைச்சிருக்காங்க. ஸோ வேறு எதனாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். எல்இடி லைட்ஸும் வந்து ஃப்ரீயாக போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதனாச்சும் வாங்கினா ஃப்ரீ ப்ராடக்ட்டும் அனுப்புகிறாங்க போல். ஸோ எனக்கு இது வாங்கினதுக்காக எல்இடி லைட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது எதனாச்சும் நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்து யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இதெல்லாம் சைடில் வச்சுட்டு நம்ம மெயின் ப்ராடக்டை பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த 60 வாட்ஸ் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சால்ட்ரிங் அயன். நான் உங்கள்கிட்ட போன வீடியோவில் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தது. ஸோ இது வந்து மற்ற வெப்சைட்டில் வந்து நான் ஆர்டர் பண்ணால் அது வந்து எனக்கு வந்து ஒரு கம்பெனி பேக்கில் போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இது கம்பெனி பேக் இல்லை, நார்மல் ஓப்பன் பேக்காக தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, ஆனால் குவாலிட்டி பார்க்க நல்லாயிருக்கு. இது ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி யூஸ் பண்ணால் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சால்டர் வயர் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த சால்டர் வயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 61 rupees. இந்த சால்ட்ரிங் அயன் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 425 rupees. ஸோ இதையும் மொத்தமாக சேர்த்து எனக்கு வந்து 505 + ஒரு 60 565 ஆச்சு. அந்த இதெல்லாம் சேர்த்து ஷிப்பிங் சார்ஜெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 565 rupees ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கரண்ட்டில் போட்டு ஆன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது பார்ப்போம். போட்டாச்சு. இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து இங்கே ஆன் பண்ணோன்னே இங்கே ஒரு லைட் பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் பிளிங்க் ஆகலை, கேமராவில் உங்களுக்கு பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் 400 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 250 டிகிரி செல்சியஸ், எண்டிங் ரேஞ்ச் வந்து 450 டிகிரி செல்சியஸ். இப்போ வந்து நான் 450 வச்சுருக்கேன். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஹீட்டாக ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், நல்லா ஹீட்டாக ஆரம்பிச்சிச்சு. போட்டவுடனே வந்து ஹீட்டாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5 செகண்ட் கூட இல்லை, ஹீட்டாக ஆரம்பிச்சிச்சு. நீங்களே பார்த்தாலே தெரியும். பாருங்கள் எப்படி ஹீட் ஆகுது பாருங்கள்.
ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஹீட் ஆகுது. ப்ராடக்ட் நல்லாயிருக்கு, சூப்பராக ஹீட் ஆகுது. ஸோ ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் இந்த டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ண வந்து இந்த லைட்டோட டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. நீங்கள் கம்மியான டெம்பரேச்சரில் வச்சு அந்த லைட்டோட டென்சிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண வந்து அந்த லைட்டோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ இதனாச்சும் நம்ம வந்து சால்டர் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து சால்டர் ஆகிடுச்சுன்ட்டு. எவ்வளோ ஈஸியாக சால்ட்ரிங் அண்ட் டீசால்ட்ரிங் பண்ண முடியுது பாருங்கள் நீங்களே. ஸோ இதை நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா எதில் வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது 60 வாட்ஸ் வந்து இருக்கிறதுனால வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய பிசிபி போர்டாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த சால்ட்ரிங் ஒயரை பற்றி சொல்லணும்னா இந்த சால்ட்ரிங் ஒயரும் சூப்பராக தான் இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சால்ட்ரிங் ஒயர் நடுவில் சென்டரில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது. அந்த ஹோல்ஸ்லேருந்து ஃப்ளெக்ஸ் வருது. ஸோ இதை வந்து நான் இதில் வச்சோடனே அந்த ஃப்ளெக்ஸ் வரதுனால ஈஸியாக எனக்கு வந்து இது மெல்ட் ஆகிடுது. அந்த இதுவும் சால்ட்ரிங்கும் ஈஸியாக இருக்குது. ஸோ வந்து நான் நார்மலாக வந்து சால்ட்ரிங் பண்ணோன்னா இதில் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி தான் சால்ட்ரிங் பண்ண முடியும். அப்போ தான் அந்த சால்ட்ரிங் வந்து அந்த ப்ராடக்ட்ஸில் கரெக்டாக ஒட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இதை நம்ம யூஸ் பண்ணால் தனியாக இந்த ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்றது தேவையே இல்லை. ஸோ இதுலேயே அந்த ஃப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ சூப்பராக ஒர்க் பண்ணுது பாருங்கள். ஸோ இந்த சால்ட்ரிங் ஒயரோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரமாக வந்து இதை எப்படி ஹீட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இதில் வந்து எப்படி பிட்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ மற்ற ஸ்டோரில் வாங்கினா வந்து இதோடு சேர்த்து ஒரு 5 பிட் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. இந்த ஸ்டோரில் வந்து பிட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கல. ஸோ நீங்கள் பிட்டு வந்து அந்த வெளியில் வாங்குற மாதிரி தான் இருக்கும், வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த பிட்டு உங்களுக்கு வேணும்னா வேறு பிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் இதில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இந்த கேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ மாதிரி, இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த பார்ட் வந்து தனியாக ரிமூவ் ஆகி வரும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுதான் பிட்டு. ஸோ இதுதான் தனியாக விற்கும் கடையில். ஸோ இதை வாங்கி தான் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டு. ஸோ இது செராமிக் ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ். ஸோ செராமிக் ஹீட்டிங் எலிமெண்ட் அப்படின்றதுனால ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக ஹீட் ஆகிடுது, கொஞ்சம் ஹீட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பியும் இதை க்ளோஸ் பண்ணோன்னா இந்த பிட்டு திருப்பியும் இதில் போட்டு ஸோ திருப்பி இந்த கேப் வந்து இது மேலே இப்படி போட்டுட்டு திருப்பியும் இந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். இது இந்த மாதிரி தான் இதோட பிட்ஸை மாற்றணும். ஸோ இதில் அப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போம் உள்ள. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் தனியாக ரிமூவ் ஆகி வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த செராமிக் ஹீட்டிங் எலிமெண்ட்டை வந்து ஒரு பிசிபி போர்டில் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஃபுல் இது சால்ட்ரிங் அயன். திருப்பியும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். செராமிக் எலிமெண்ட் வந்து போயிடுச்சுன்னா கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.